ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் டீசல் இன்ஜின் ஜென்ரேட்டரு ரிலேட்டடாக என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஏன்னா டீசல் ஜென்ரேட்டர் இல்லாமல் நமக்கு பவர் பேக்கப்பே கிடையாது. அது யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் அந்த யூபிஎஸ்க்கு 2 ஹவர் தான், ஒன்ல ½ அன் ஹவர் 1 ஹவர் லோடு பேஸ் பண்ணி அவ்வளோ நேரம் தான் பவர் பேக்கப் கிரிட்டிக்கல் லோடுக்கு இருக்கும். மற்றபடி அதுக்குமே ஒரு 2 ஹவருக்கு மேலே போச்சுன்னா அந்த டிஜி ஜென்ரேட்டர் எவ்வளோ கிரிட்டிக்கல்ன்றது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜி ஜென்ரேட்டரில் முதல் கேள்வியாக வாட் இஸ் தி மாடல் நம்பர் ஆஃப் டிஜி செட் இன் யுவர் சைட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் மாடல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன மேக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. பேசிக்காக இப்போ மாடல் நம்பர் சொல்லும்போது கமின்ஸ் மேக் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதில் போட்டிருக்கேன். அதில் KTA 50G8ன்னு இருக்குது. KTAன்றது அப்படின்னு என்னான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் சொல்கிறதுக்கு. டர்போ சார்ஜ்டு அண்ட் ஆஃப்டர் கூல்டுன்னு அர்த்தம். ஸோ டர்போ சார்ஜரும் ஆஃப்டர் கூலரை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதனுடைய சின்ன பேசிக் கொஸ்டின்ஸு தெரிஞ்சுங்க. டர்போ சார்ஜர் ரொம்ப முக்கியம். இன்ஜினோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுங்க. 50ன்றது என்ன? இப்போ KTA டர்போ சார்ஜ் அண்ட் ஆஃப்டர் கூல்டு. 50ன்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் லிட்டர்ஸ். Gனா ஜென்ரல். ஓகே, சரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் லிட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக என்ன இருக்குது? இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the total volume of air fuel mixture an engine can draw in during one complete engine cycle. It is normally stated in liters per inches. In a piston engine, this is the volume that is swept as the pistons are moved from top to bottom. ஒன்றும் இல்லைங்க, இன்ஜினில் எப்படின்னா வேலை செய்யுது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வச்சுங்க. பிஸ்டன்ஸ் மேலேயும் கீழே போயின்னு இருக்கும். ஸோ அந்த சிலிண்டருக்குள்ளே ஒரு அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் எவ்வளோ பிடிக்கும் வேல்யூம் அப்படின்ற அதை பேஸ் பண்ணி தான் கெப்பாசிட்டி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபார்முலாவே இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பிஸ்டன் இருக்குது இல்லையா சிலிண்டருக்குள்ளே, அது பிஸ்டனோட ஸ்ட்ரோக் லென்த் இன்ட்டு 3.14 இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் ½ இன்ட்டு போர் சைஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ், எத்தனை சிலிண்டர் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லூப் ஆயில் கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஜின் கேட்பாங்க. ஒரு இன்ஜின் நீங்கள் மெயின்டெனன்ஸில் இருக்கிறீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னா இருந்தாலும் சில பேர் கரெக்டாக சொல்ல தெரியாது. சும்மா ஒரு பேரல்னு சொல்லுவாங்க, 200 லிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினுக்கு எவ்வளோ ஆயில் கரெக்டாக பிடிக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். அது 177 லிட்டர்ஸ் ஃபார் 1500 kVக்கு நார்மலாக ஒரு கமின்ஸ் இன்ஜினுக்கோ. கூலிங் ஆயில் கெப்பாசிட்டி அதேமாதிரி கேட்பாங்க. அதுவும் ஒரு 163 லிட்டர்ஸு, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க? வாட் இஸ் இன்ஜின் டைப்பு, ஹவு மெனி சிலிண்டர்ஸ் ஆர் தேர், என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்ல தெரியணும். ஸோ இன்ஜின் டைப்புன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? 4 ஸ்ட்ரோக்கா அப்படின்றத பார்த்துங்க. அது டர்போ சார்ஜா இல்லை டர்போ சார்ஜ் ஆஃப்டர் கூல்டா. டீனா டர்போ சார்ஜு, டிஏனா டர்போ சார்ஜ் ஆஃப்டர் கூல்டு. ஸோ டர்போ சார்ஜ் ஆஃப்டர் கூலர் ஒன்று இருக்கும். அது இருந்ததுன்னா அது டர்போ சார்ஜ் ஆஃப்டர் கூலர். சிலிண்டர் எத்தனை இருக்குன்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியும், நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ். அதேமாதிரி கான்ஃபிகரேஷன் கேட்டால் வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சைடில் நின்றுன்னு வச்சு இன்ஜினில் சிலிண்டரோட கான்ஃபிகரேஷன் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். வி ஷேப்பில் 2 சைடு சிலிண்டர்ஸு, ஃப்ரண்ட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி டிசைன் இருக்கும். சைடில் பார்க்கும்போது வி ஷேப் தெரியும். அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி, சிலிண்டர் கான்ஃபிகரேஷன் எப்படின்றது அந்த கெப்பாசிட்டி தான் அது சொல்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்குன்றது இது பேசிக் கொஸ்டின் தான், நல்லா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் இதுக்காக சொல்கிறேன் நான். 4 ஸ்ட்ரோக்குன்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இன்டேக் ஒன்று, அப்புறம் கம்ப்ரஸ் ஆகும், அப்புறம் கம்பஷன் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது கம்பஷன் ஆகி அது எக்ஸாஸ்டாக ஃபியூம்ஸாக வெளில போகும். ஸோ இதுதான் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். சரி, அதில் எத்தனை வாட்டர் பம்ப் இருக்கும்? நீங்கள் அப்புறம் பார்க்குற டீசல் ஜென்ரேட்டர் நீங்கள் பார்த்த ஜென்ரேட்டரில் எத்தனை வாட்டர் பம்ப் இருக்கும் நார்மலாக அப்படின்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ஒன்று இருக்கும், ஆஃப்டர் கூலருக்கு ஒன்று இருக்கும். ஸோ 2 வாட்டர் பம்பு ரொம்ப கிரிட்டிக்கல் கூலிங்க்கு. அதுதான் கூலிங் சிஸ்டம் டிசைன் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் மெத்தட் யூஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இன்ஜெக்ஷன் மெத்தடு நிறைய டைப் இருக்குது. முக்கியமாக எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸும் இருக்குது, இல்லை மெக்கானிக்கல் டைப்பும் இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க.
வாட் இஸ் இன்ஜின் கெப்பாசிட்டின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேவிஏல சொல்கிறத விட கிலோவாட்டில் தான் சொல்லணும். அது வந்து 1200 கிலோவாட், 1500 கேவிஏ பவர் ஃபேக்டர் வந்து 0.8 இருந்ததுன்னா 1200 கிலோவாட்டு. ஸோ அது வந்து பிஹெச்பி 1608 பிஹெச்பின்னு சொல்லுவாங்க, பிரேக் ஹார்ஸ் பவர். ஆர்பிஎம் உங்களுக்கு தெரியும் 1500 தான் ரேட்டட் ஆர்பிஎம் டிசைன் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் லோடு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸு. அது அக்கார்டிங் டு டிசைன் பார்த்துங்க. சரி, என்ன ஹெச்பிக்கும் பிஹெச்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பி வந்து அவுட்புட் ஹார்ஸ் பவர் ரேட்டிங்கு சொல்லுவாங்க. ஆனால் பிஹெச்பின்றது இன்புட் ஹார்ஸ் பவர் ரேட்டிங் சொல்லுவாங்க. சரி, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன வித்தியாசம்? லாஸஸ் தாங்க வித்தியாசம். இன்புட்டில் வந்து பிஹெச்பி வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஜின்ஸ் பவர் வித்தவுட் எனி பவர் லாஸ். அதாவது பிஹெச்பி சொல்லும்போது லாஸஸ்லாம் கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல, எந்த லாஸஸ் பற்றியும் தேவையில்லை. ஆனால் எவ்வளோ இன்புட் பவர் அது தேவைப்படுது அதுதான். ஆனால் ஹெச்பின்னும் போது அது வந்து பிஹெச்பியில் லாஸ்லாம் போய் மீதி வரது தான் ஹெச்பி. ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ ஹெச்பின்னா என்ன? வெறும் அவுட்புட் பவர் என்ன கிடைக்குதோ இன்ஜினுக்கு, அவுட்புட் ரேட்டிங் ஆஃப் இன்ஜின். அது பிஹெச்பின்றது என்னது? இன்புட் பிரேக்கர் ஹார்ஸ் பவர். அப்போது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? லாஸஸ் தான். ஸோ லாஸஸ்ஸு போயிட்டு மீதி இருக்குது தான் ஹெச்பி. பிஹெச்பின்றது லாஸஸோடு இல்லாமல் சேர்த்து சொல்கிறது. ஓகேங்களா? வாட் இஸ் இன்ஜின் ரேடியேட்டர்? அடுத்த கேள்வி, வாட் இஸ் இன்ஜின் ரேடியேட்டர் கூலண்ட் டிசைன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நார்மலாக 95 டிகிரி சென்டிகிரேட் சொல்லணும். ரேடியேட்டரோட கூலண்ட் டெம்பரேச்சர் அது ஒன் ஆஃப் தி முக்கியமான கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ், நம்ம டெய்லி வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்ஜின் கூலிங் சிஸ்டம் டிசைன் டெம்பரேச்சரும் வந்து அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் 50 டிகிரி சென்டிகிரேட் அதுவும் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். அதே மாதிரி இன்ஜின் ஸ்டார்டிங் வோல்டேஜ் வந்து 24 வோல்ட் அது தெரியணும் உங்களுக்கு ஸ்டார்டர் மோட்டருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஜின் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஜின் ஆயில் என்னது? நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் 15W40. ஆனால் அந்த 15W40னா வாட் இஸ் முன்ன 15W40 அப்படின்னு, இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 15W40 அப்படின்னா என்ன? 15 டிகிரி -15 டிகிரி டு 40 டிகிரி சென்டிகிரேட், அதை தான் வந்து 15W40ன்னு சொல்கிறாங்க. அந்த டபிள்யூன்றது வந்து வின்டரை குறிக்கிறது. அதாவது இந்த ஆயில் வந்து பேசிக்காக என்னன்னா ஒரு மல்டிகிரேட் ஆயில். அதுக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து 15W2 when cold and viscosity of 40 when hot. அதாவது விஸ்காசிட்டி 15W இருக்கும் கோல்டில், அதை வின்டரில். ஹாட்டில் இருக்கும்போது 40 இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ இதை வந்து என்னென்னா இது வந்து எந்த டெம்பரேச்சர் வேணால் ஒர்க் பண்ணோம் அப்படின்றது தான் இது வந்து குறிக்குது. மல்டிகிரேட் ஆயில் ஒர்க்ஸு ஆயில் இன் ஆல் டெம்பரேச்சர்ஸ் ஆக்சுவலி, அதுதான் வந்து இதை சொல்லுது. சரி, ஃபியூல் கன்சம்ஷன் என்ன இருக்கும் பெர் ஹவருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட இன்ஜினுக்கு நீங்கள் அது தெரிஞ்சே வச்சுக்கணும். ஒரு டீசல் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை அந்த ஆப்ரேட்டராக இருக்கட்டும், ஃபியூல் கன்சம்ஷன் ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் ஃபியூலோட நீங்கள் எண்ணில் எப்பவுமே அதனுடைய லெவல் மானிட்டர் பண்ணினே இருக்கணும். டேங்க் லெவல், டே டேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பல்க் ஸ்டோரேஜ் டேங்காக இருக்கட்டும். ஸோ உங்களோட 1 ஹவருக்கு 1 டே கெப்பாசிட்டி ஓடுதுன்னா அந்த எத்தனை டிஜி இருக்கோ அந்த எத்தனை டிஜி இவ்வளோ ஹவர்ஸ் ஓடிச்சுன்னா அதுக்கான ஸ்டாக் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கினே இருக்கணும் லெவலு. ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ டீசல் செலவாகும் அப்படின்றது தெரிகிறது ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா ஒரு 100% லோடு நார்மலாக இருக்காது. ஒரு ஸ்டாண்ட் பை இன்ஜினு பவர் பேக்கப்புக்காக இருக்குது அப்படின்னா 100% லோடில் எப்படியும் வந்து 345 லிட்டர்ஸ் வந்து டிசைனு. நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க. மிஞ்சி போனால் 75% 80% யூஸ் பண்ணுவீங்க. சில இதில் இன்னும் கம்மியாக கூட இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன 300 லிட்டர்ஸ் தேவைப்படும் ஸ்டாண்ட் பை இன்ஜின். ப்ரைம் பவர் இருந்தால் அதோட கொஞ்சம் கம்மி 250 லிட்டர்ஸ்லேருந்து 250 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் அரௌண்ட் 250 லிட்டர்ஸ் தேவைப்படும் ஃபார் 75% லோடுக்கு. இது வந்து 100% லோடுக்கு இதான் மேக்ஸிமம் வந்து கன்சம்ஷன் ஆகும் ஃபியூல். ஸோ அதோட கம்மியாக தான் ஆகும் கம்மி லோடுக்கு, அது தெரிஞ்சுங்க. அதேமாதிரி வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சம்ஷன் கேட்பாங்க ஒரு கேள்வி. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எவ்வளோ வந்து ஃபியூல் கன்சியூம் ஆகுது ஒரு யூனிட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்வாங்க. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லுவாங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் பெர் லிட்டர் அப்படின்னு கேட்டுருவாங்க கேள்வி. அப்படின்னு கேட்பான். இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சம்ஷன் என்னன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 3.5 to 3.8 யூனிட்ஸ் பெர் லிட்டருக்கு வந்து நம்ம வந்து யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஜென்ரேட் ஆகும். இது வந்து தெரிஞ்சுங்க. ஒரு ஐடியில் நல்ல புது டிஜி ஒரு 80% லோடு 75% லோடில் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3.8 to 4 யூனிட் வரைக்கும் கூட ஒரு லிட்டருக்கு கொடுக்கும். இதே வந்து லோட் பர்சன்டேஜ் கம்மி, பழைய டிஜி எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குன்னா 3 to 3.5 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒரு இன்ஜினை பற்றி சொல்லும்போது அந்த ரேட்டிங் எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு இருக்குது. இன்ஜினோட இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம சைட்டில் ஒரு இன்ஜின் இருக்குன்னா அது வந்து என்ன மாதிரியான இன்ஜினு, அது ஸ்டாண்ட் பை இன்ஜினா, இல்லை வந்து ப்ரைம் பவர் இன்ஜினா, இல்லை வந்து கண்டினியூஸ் லோட் இன்ஜினா, பவரே இபி பவரே இல்லாத இடத்துல அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து இன்ஜின் ரேட்டிங் அதை பேஸ் பண்ணி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது அதனுடைய அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி.
இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை பவர்னு வச்சுப்பாங்க. இப்போ நார்மலாக இபி சப்ளை இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது பவர் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த டிஜி ஓட்டுவாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது, ஸ்டாண்ட் பை பவர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க டிஜியை. இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகல் ஃபார் சப்ளையிங் பவர் டு வேரியிங் எலக்ட்ரிக்கல் லோட் ஃபார் தி டியூரேஷன் ஆஃப் பவர் இன்டர்ரப்ஷன் ஆஃப் ரிலையபிள் யூட்டிலிட்டி. அதாவது ஸ்டாண்ட் பைனா உங்களுக்கு வந்து லோடு வந்து வேரியேஷன் இருந்துன்னே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் ரன்னிங் பவர்னு அப்படின்னு இருக்குது. அதாவது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் லோடாக தான் இருக்கும், ஆனால் லிமிட்டட் ஹவர்ஸ்க்கு தான் ரன் பண்ண முடியும் நீங்கள். ஆனால் ஸ்டாண்ட் பையில் அப்படி கிடையாது, அன்லிமிட்டட் ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம் வேரியிங் லோடில். இதே ப்ரைம் பவர் பாருங்கள், அதோட ரொம்ப முக்கியமானது. ப்ரைம் பவர் வந்து வேரியிங் எலக்ட்ரிக்கல் லோடாக இருக்கலாம், அன்லிமிட்டட் ஹவர்ஸாக இருக்கலாம். அதுவும் இல்லாத 10% லோடு ஓவர்லோட் கெப்பாசிட்டி, அதாவது 110% லோடு வந்து பர்மிட்டட். எவ்வளோ நேரத்துக்கு, 1 ஹவருக்கு ஒரு 12 ஹவர்ஸ் ஆப்ரேஷன் ஆகுதுன்னா அதில் 1 ஹவர் வந்து நீங்கள் 110% லோட் பண்ணலாம். அதுதான் ப்ரைம் பவர். அதான் சில இடத்துல ப்ரைம் பவரா இல்லை ஸ்டாண்ட் பை பவரான்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க, உங்கள் இன்ஜின் எதுக்கான டிசைன் என்ன அப்படின்றது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, கண்டினியூஸ் லோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சப்ளை பண்ணுங்க லோடு, கான்ஸ்டன்ட். ஆனால் எலக்ட்ரிக்கல் லோடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வேரி ஆகக்கூடாது. கண்டினியூஸாக பவர் சப்ளை பண்ணலாம், அன்லிமிட்டட் ஹவர்ஸ், எவ்வளோ நேரத்துக்கு ஒன்றா. ஸோ இதுதான் ஒரு 4 விதமான நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இன்ஜினை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க டிசைனுக்கு. என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு, அப்படி ஸ்டாண்ட் பையா இல்லை ரன்னிங் கண்டினியூஸ் ரன்னிங்காக இல்லை ப்ரைம் பவரா இல்லை லிமிட்டடாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜினா அப்படின்றது நீங்கள் வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமானது இது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. முக்கியமான ஒரு சின்ன பேசிக்ஸு உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் இந்த நாலேஜ் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஃபர்தராக நான் வந்து இன்னும் நிறைய டிஜி சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டு இருக்கிற வரைக்கும் நானும் போட்டுனே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா